ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாசோறு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச பிரெட் சாண்ட்விச் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டாச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சதும் குழந்தைங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவசரமாக எதையாவது செஞ்சு கொடுக்கணுமேன்னு இருப்போம். வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டே காய் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செஞ்சிடலாம். நான் நேற்று தான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் காயெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் கொஞ்சம் காயெல்லாம் அதிகமாக போட்டிருக்கேன். ஒரு 2 காய் இருந்தால் கூட போதுங்க. ஒரு கேரட்டு, பீன்ஸு இல்லை உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு 2 வகையான காய் இருந்தால் நீங்கள் இதை அழகாக செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லைங்க, சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஏன்னா இத்தனை வெஜிடபிள்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். அடுத்து கேப்சிகம் போட்டுக்கலாம். இந்த காய் தான் வச்சு செய்யணும்னு இல்லைங்க, உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு செய்யலாம். ஆனால் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக வேணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே சும்மா உங்களுக்கு லைட்டாக வறுபட்டால் போதும், ஏன்னா எல்லா காய்களும் போடணும் இல்லைங்களா. அடுத்தடுத்து காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பீன்ஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ நல்லா வெயிட் லாஸ் ஆகும். நான் ப்ரெட்டு பார்த்தீங்களா, மைதா ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் இதுக்காக வீட் ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அது நல்லா வெயிட் லாஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா காளான் போட்டிருக்கேன், கேப்சிகம் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன், முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன், கூடவே கேரட். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வணங்கட்டுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க, அப்போ தான் காயெல்லாம் நல்லா வணங்கும். குழந்தைங்களாம் சும்மா காய் பொரியெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எங்களுக்கு உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாமே சாப்பிட்லாம். எங்கள் பிள்ளைங்களாம் காலையில் சாப்பிட வச்சு அனுப்பணுன்னா பெரிய டாஸ்காக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, என்னை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. காலைலனா ஒரு ஆளுக்கு ஒரு 2 சாண்ட்விச் கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டு அமைதியாக ஸ்கூலுக்கு அவங்களே ரெடி ஆகி போயிடுவாங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 5 minutes later. இந்த தண்ணியெல்லாம் இதிலே விட்டுருங்க. இந்த தண்ணியில் தான் நல்லா சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொடி பொடியாக தான் நறுக்கி வச்சுருக்குங்க. காயெல்லாம் வெந்துடும். சும்மா ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே காயெல்லாம் நல்லா வெந்துருங்க. ரொம்ப பொடி பொடியாக தான் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். மூடி வச்சிங்களா தான் நல்லா வேகும். கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். ப்ரொக்கோலி ஆல்ரெடி வேக வச்சதுனால இதை லைட்டாக கலரிக்கலாங்க, இல்லைன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். இதுவும் பார்த்தீங்களா, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இந்த ப்ரொக்கோலி நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இது சாப்பிட்டிங்களா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். இது போட்டிங்களா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா குட்டீஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருந்தால் தானே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா வாசமாக இருக்கணும். கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்குலாம் காரம் கம்மியாக போட்டு கொடுங்க, அப்போ தான் நல்லா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா எங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது மெயினாக குழந்தைங்களுக்காக தான் செய்கிறேன்.
பெரியவங்களா சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. கூடவே குட்டீஸோடைய ஃபேவரட் மேகி மசாலா அதுவும் வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு, கேரட் இந்த மாதிரி சும்மா ஒரு 2 வெஜிடபிள் வச்சு செஞ்சிங்களா கூட இது நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். 2-3 காய்கறி வச்சே செய்யலாங்க. நான் குழந்தைங்களுக்கு எல்லா காயுமே சாப்பிடணுங்கிறதுக்காக நான் எல்லா காயும் போட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் இந்த குழந்தைங்க சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா காயும் இதில் ஆட் பண்ணிடுங்க. அவங்களுக்கே தெரியாமல் இதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவ்வளோதாங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம் நம்ம. எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க, காயெல்லாம் போதும். இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரெட்டு போட்டுக்கோங்க. நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் போடலாம், இல்லைன்னா நெய் கூட போடலாம். என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம். இது இருந்தால் தான் இது செய்யணுங்கிறதுலாம் இல்லை. கண்டிப்பாக இதுக்கு தேவை ப்ரெட்டு, தேவை ஒரு 2 வெஜிடபிள்ஸ் தேவை, அவ்வளோதான். அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ப்ரெட்டு நல்லா இந்தளவு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு கல் வச்சு நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு நான் பார்த்தீங்களா இதில் உப்பு கொஞ்சம் பெப்பர் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்படி பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை இது மேலே வச்சுக்கோங்க. இப்படி போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு செகண்ட் மூடி வச்சுருங்க. அந்த முட்டைலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சு. இது அப்படியே இப்போ அழகாக திருப்பி போட்டுக்கணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்களா, நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், முட்டை போட்டிருக்கோம். உடனே முட்டை போட்டிருக்கேன். ஓகே, முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்களா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஓகேங்க, இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்து அப்படியே அழகாக பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஓகேங்க, இப்படி மாற்றிட்டு கொஞ்சமாக இதில் நீங்கள் டொமேட்டோ சாஸ், இது எதுக்குன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. நம்ம இதில் தக்காளி போடல இல்லைங்களா, இது எனக்கு பிடிக்காது இதெல்லாம் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அது காய் வணக்குவீங்க இல்லையா, அப்போ 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை இதில் போட போகிறோம். போட்டுட்டு இந்த ப்ரெட்டை அப்படியே இப்படி மூட போகிறோம். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்மைலி, இது பார்க்கறதுக்கு திஷ்டி பொம்மை மாதிரியே இருக்குங்களா, இந்த மாதிரி ஒன்று போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நல்லா பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ரெட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்த்துடலாம்.
நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நல்லா காய்கறிகள்லாம் நிறைய போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உள்ளே பார்த்தீங்களா எக் இருக்குது, அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிலாசோறு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.